அஸ்மத்குருப்யோ நமஹ. முதலாழ்வார் மூவரில் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆச்சாரியன் அனுகிரகம் 12வது பாசுரம் இன்றைக்கி அனுபவிக்கலாம். 12-13 பர்ஹாப்ஸ். செவிவாய் கண் மூக்கு உடல் என்று ஐம்புலனும் செந்தி புவிகால் நீர் விண் பூதம் ஐந்தும் அவியாத ஞானமும் வேள்வியும் நல்லறமும் என்பரே ஏனமாய் நின்றார்க்கு இயல்பு. செவி வாய் கண் மூக்கு உடல் ஆகிய 5 புலன்கள், செந்தி அதாவது நெருப்பு, பூமி, காற்று, நீர், வான், செந்தி புவி கால் நீர் விண் பூதம் ஐந்தும், இந்த பஞ்சபூதங்கள். ஸோ எளிதில் பெறக்கூடிய பெருமானை அடைவதற்கு சாதனங்களாக பல கூறுகின்றனரே. என்ன அறிவுக்கேடு உங்களுக்கு! செவி வாய் கண் மூக்கு உடல் ஆகிய 5 புலன்களும், தீ பூமி காற்று நீர் வானம் ஆகிய 5 பூதங்களும் பஞ்சபூதங்களும், குறையாத ஞானம், கர்மாக்கள், ஆத்மகுணங்கள், இவைகளெல்லாம் வராக மூர்த்தியான பெருமானை பெறுவதற்கு சாதனம் என்று சொல்கிறார்களே. 5 கடன்கள், 5 பூதங்கள், பூதங்களாலான பஞ்சபூதங்களான உடலை கொண்டு கர்மாக்களின் மூலம் பெருமானை பெறலாம் என்று நினைக்கிறார்களே. இது தவறு, அறிவுக்கேடு. அவியாத ஞானமும் நாசமில்லாத ஞானம், அந்த ஞானம் பக்தி ரூபமான ஞானம். நாசமில்லாத அழியாத அவியாத பக்தி ரூபமான ஞானம், பக்தி ரூபமான ஞானம். அவனை பற்றிய ஞானம் தெரிந்து அதன் மூலம் வெளிப்படும் பக்தி, அபரிமிதமான காதலுடன் வேள்வி, அக்னிஹோத்திரம் போன்ற நித்திய கர்மானுஷ்டானங்கள், பகவத் பிரீத்தியர்த்தம், பகவானுக்கு பிரீத்தியாய், நல்ல அறம், பக்தியை வளர்க்கும் சமம் தமம் ஆகிய ஆத்ம குணங்கள், அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரகம்னு ஒரு 8 புஷ்பங்களை பெருமாளுக்கு பிரீத்தி, விஷ்ணுக்கு பிரீத்தின்னு தெரிவிக்கப்படுகிறது. அதபடி அந்த பக்தியை வளர்க்கும் ஆத்ம குணங்கள், இவையெல்லாம் இதுதான் ஏனமாய் நின்றார்க்கு இயல்பு. வராகமூர்த்தியான பெருமானை பெறுவதற்கு வழி என்கிறார் சுவாமி. இயல்பாக 13வது பாசுரத்தில், இயல்பாக ஈந்துழாயான் அடிக்கே செல்ல முயல்வார் இயலமரர் முன்னம், இயல்பாக நீதியால் ஓதி நியமங்களால் பரவ ஆதியாய் நின்றார் அவர். நாம் கூட அவனை கிட்டுமாறு பகவான் அத்தனை எளிமை வாய்ந்தவன், சௌலபிய சௌஷீல்யம் உடையவன். பெருமானை கிட்டுவதற்காக பெருமானிடம் தகுதி வாய்ந்த நித்திய சூரிகள் அனாதி காலமாக இனிய திருத்துழாய் வேய்ந்த திருவடிகளிலே துதித்து அங்கு ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். முறைப்படி திருநாமங்களை சொல்லி சாஸ்திர விதிப்படி புகழும்படியாக இந்த பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்மையும் ஏற்றுக்கொள்வதில் முனைப்பாக இருந்தான். ஈன் இயலமரர், ஈன் இயல்பாக ஈந்துழாயான் அடிக்கே செல்ல முயல்வார் இயல் அமரர் முன்னம். இயல் அமரர்னா தகுதி வாய்ந்த நித்திய சூரிகள். நியமம், இயல்பாக நீதியால் ஓதி நியமங்களால் பரவ, நியமம் சாஸ்திரங்களால் காட்டிய விதி, ஆதியாய் நின்றார் அவர். முற்பாடனாக நம்மை ஏற்றுக்கொள்வதில் முதன்மையாக எப்பவுமே ரெடியாக இருப்பவன், அருளுவதற்கு தான் முன்னவனாக, முயல்பவனாக, முதல்வனாக, நம்மை காக்குவதில் அருளுவதில் முனைப்புடன் அவன் முதல்ல ரெடியாக இருக்கான். நம்ம வார்த்தை கூட வருவதை விட அவ்வளவு சௌலபிய சௌஷீல்யமுடையவன் அவன். இயல்பாக ஈந்துழாயான் அடிக்கே செல்ல முயல்வார் இயலமரர் முன்னம்,
இயல்பாக நீதியால் ஓதி நியமங்களால் பரவ ஆதியாய் நின்றார் அவர் என்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.